சோழன் கிட்ட கோவப்பட்டுட்டு போய் நம்ம நிலா கௌரவ் கிட்ட ரொம்பவே திட்டி வச்சிடறாங்க. சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னது நம்ம சோழனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வானதியை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோழனுக்கும் நம்ம நிலாவுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு இல்லையா? அதே கோவத்துல நம்ம நிலா ஆபீஸ்ல போய் கௌரவ் கிட்ட, ஏங்க நீங்க எதுக்குங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா, என்ன சொன்னேன் அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்கிறாரு கௌரவ். உடனே நம்ம நிலா இருந்துகிட்டு சோழன் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லி கேட்டோன்னு, ஆமா சொன்னேன், அதுக்கு அவரு ஏங்க உங்ககிட்ட சண்டை பண்ணோம் அப்படின்னு கேட்டோன்னு நம்ம நிலா இருந்துகிட்டு, அவர் கேட்பாருங்க, ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னோன்னு கௌரவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே நம்ம கௌரவ் வந்துகிட்டு, எங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு, எங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊரு முழுக்க தண்டர் அடிச்சுக்கிட்டா சொல்ல முடியும், இது ஆபீஸ், இதுல என்ன சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறது என்னோட விஷயம், இதுக்கு நீங்க எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு. இல்லங்க அப்படிலாம் இல்ல, நீங்க சிங்கிள், அதனாலதான் நான் உங்களை லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், நீங்க என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறதுனால ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம கௌரவ் சொல்றாரு. உடனே நிலா இருந்துகிட்டு, எது உங்ககிட்ட நல்லா பேசுறேன், ஆபீஸ் பேசுற நீங்க கொஞ்சம் நல்லா பேசுறீங்கன்னா நானும் கொஞ்சம் நல்லா பேசுவேன், மற்றபடி எனக்கும் உங்களுக்கு எந்த விஷயமுமே இல்ல, நீங்க கிஃப்ட் பண்ணது கூட நல்லா வேலை செய்யறேன் அதனாலதான் கொடுத்தீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன பிடிச்சுதான் கொடுத்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த கிஃப்ட வாங்கியிருக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கௌரவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே நிலா, சாரி நிலா, நான் அப்படிலாம் நினைச்சு பண்ணல, நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கதான், ஆனா எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் எனக்கு தெரியல, இல்லைன்னா நான் உங்களை இது மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நிலாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம நிலா. உடனே நம்ம கௌரவ் இருந்துகிட்டு சோழனுக்கு போன் பண்ணி, ஹலோ நான் கௌரவ் பேசுறேன் அப்படின்னா, சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்றாரு நம்ம சோழன். ஏன்னா நம்ம நிலா இவருக்காக தானே நம்ம சோழன் கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க, அதனால அந்த கோவத்திலேயே நம்ம சோழனும் இருக்காரு. உடனே கௌரவ் வந்துட்டு, உங்க கோவம் புரியுது பாஸ், ஆனா நான் நிலா சிங்கிள் அப்படின்னு நினைச்சுதான் அவங்கள லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட அப்படி சொன்னேன், என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க கிட்ட நான் இப்பதான் பேசுனேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க தான் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க ஏன் அன்னைக்கு ஒரு மாதிரி சோகமா இருந்தீங்க அப்படின்னு புரிஞ்சது, சாரி பாஸ் அப்படின்னு. நம்ம சோழனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பயங்கர சந்தோஷமாயிடுறாரு. ஏன்னா நிலா வந்து வெளியில என்ன ஹஸ்பண்ட்னு சொன்னது இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு நம்ம சோழன். உடனே நம்ம கௌரவ் வந்துட்டு, பாஸ் கேக்குதா அப்படின்னு, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிட்டு, இல்ல பாஸ் சாரி, அவங்க ஏற்கனவே மேரிடுன்னு தெரியாம நான் ரொம்ப தப்பு தப்பா ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு. சரி சரி நீங்க இதை நிலா கிட்ட கேட்டுருங்க, பரவாயில்ல எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சோழன் ஒரு மாதிரி சந்தோஷமாவே பேசுறாரு. உடனே நம்ம கௌரவ் வந்துட்டு, சரி நான் நிலா கிட்ட சாரி கேட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரவ் நேரா போய் நிலா கிட்ட, சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்பதான் சோழன் கிட்டையும் பேசினேன், அவரும் என்ன மன்னிச்சறேன்னு சொல்லிட்டாரு, நீங்களும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு. நம்ம நிலாவுக்கு பயங்கர ஷாக்கு, எது சோழன் கிட்ட பேசுனீங்களா, ஓ ஏன் ப்ரோ அங்க போய் பேசுறீங்க அப்படின்னு. இல்லங்க அவர் தான் உங்க ஹஸ்பண்ட், அவரு என்ன தப்பா வேற நினைச்சிருப்பார்ல அப்படின்னு. ஓ ஓ அந்த ப்ராடக்ட் இந்த விஷயம் வேற தெரிஞ்சிச்சா, இனி வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு நம்ம நிலா நினைச்சிட்டு, சரி விடுங்க இனிமே எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க நம்ம நிலா. வீட்டுக்கு போன உடனே நம்ம சோழனோட பேச பாக்கணுமே, அப்படியே சோழன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம பல்லவன் இருந்துகிட்டு, என்னன்னு வீட்டுல லைட்டே போடல ஆனா இவ்வளவு பிரகாசமா இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாரு. உடனே சோழன் இருந்துகிட்டு, டேய் 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 ரொம்ப கலாய்க்காதரா, இன்னைக்கு உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. என்ன ஏதாச்சும் பொண்ணு புதுசா பேசுதா அப்படின்னு. இது புது பொண்ணா, அதெல்லாம் அந்த சோழன் இப்ப இருக்கவெல்லாம் திருந்திட்டான் அப்படின்னு. இதெல்லாம் தண்ணியில தானே எழுதணும் அப்படின்னு சொல்லி பல்லவன் கலாய்க்கிறாரு. நம்ம பாண்டியும் வந்து, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்னாச்சு ஏதோ விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பாண்டி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம சோழன். உடனே நம்ம பாண்டி இருந்துகிட்டு, அதுவே ஆபீஸ்ல ஏதாச்சும் பொய் சொல்லணும்ல அதனால சொல்லியிருப்பாங்க, நீ உடனே ரொம்ப சந்தோஷப்படாது அப்படிங்கிறாரு. உடனே நம்ம பல்லவன் இருந்துகிட்டு, ஆமா ஆமா அண்ணி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, அந்த கௌரவ் ரொம்ப டார்ச்சர் பண்றதுனால சமாளிக்கணுமேனு ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சோழனுக்கு டக்குன்னு பயந்து வருது. ஏன்னா நம்ம சோழன் டக்குன்னு, ஏன்னா சொல்ற அப்படி இருக்குமோ, ஒருவேளை அதனாலதான் சொல்லியிருப்பா இவ வேற அப்படின்னு சொல்லியிருக்கும் போதே நம்ம நிலா வந்துடுறாங்க. நிலாவை பார்த்தோம்னா நம்ம சோழனுக்கு ஷாக்கு, ஐயோ ஒருவேளை கேட்டிருப்பாளோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு. ஆமாங்க, அப்புறம் நீங்க ஆபீஸ்ல இன்னைக்கு நிறைய வேலை பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் நினைச்சு சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இது நான் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன்னா நீங்க எங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு. இல்லங்க உங்க ஆபீஸ்ல டிஎல் வந்து போன் பண்ணாங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொன்னோன்னு உடனே நம்ம நிலாவுக்கும் புரிஞ்சிருது, அதெல்லாம் ஏதாச்சும் உளறிக்கிட்டு இருக்காங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெக்கப்பட்டுக்கிட்டு போனோன்னு நம்ம சோழனுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. இப்படி ஐயனார் துணையில நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்படியே போனுச்சுன்னா டிவோர்ஸ கேன்சல் பண்ணிடுவாங்க போல. உங்களுக்கு நிலாவும் சோழனும் சேரணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சீரியல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.